யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. திருமாவை அவமதித்த பிரேமா, இதுதான் நான் டைட்டிலா வச்சிருக்கிறேன். அரசியல்ல யாரை எங்க வைக்கணும்னு ஒரு தகுதி இருக்கு. இன்னொன்னு உழைப்புக்கு தக்கன இடம் கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்கு. இல்லை, சித்தாந்த அரசியலை முன்னெடுப்பவர்களுக்கு நாம் எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அடிச்ச காத்துல ஏறி உட்கார்ந்தவங்களுக்கும் அந்த கோபுரத்தின் மேல இருக்கக்கூடிய தூசிகளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய பொருளோட மதிப்பு தெரியாது, மரியாதை தெரியாது. அது விஷயமா தான் இந்த காணொளி பேசுறேன். என்னடா கோயில், கோபுரம், மானம், மரியாதை, உழைப்பு இதெல்லாம் உண்டுங்க, அரசியல்ல உண்டு. உழைச்சவனுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஏன் இங்கே தோழர் திருமாவளவன் அவர்களுக்காக நான் வக்காலத்து வாங்கவில்லை. அந்த இடத்தில் பேசிய அத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. தேமுதிகவோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியின் உடல் மொழியை நீங்கள் கவனித்துக் கொண்டால் அரசியலில் அது ஒரு யார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி இதுக்கு டெல்லியில் விஜயகாந்த் பேசின அந்த ஒரு பேச்சு தான் விஜயகாந்த் அரசியல் வாழ்வுக்கு முற்றுப்புள்ளியானது என்பது வரலாறு. டெல்லியில ஒரு கான்ஃபரன்ஸ், எதிர்கட்சியாக திமுக இருக்கு. அப்போ எதிர்கட்சி முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க. இப்போ போய் காவிரி இஷ்யூ மாதிரி பல பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் பிரதமரையும் குடியரசுத் தலைவர்களை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு முடிஞ்சு அந்த மைதானத்தில் உட்கார்ந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும். விஜயகாந்த் பக்கத்தில் இன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, திருச்சி சிவாலேருந்து இங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேர் வரிசையாக உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லா தலைவரும் கூப்பிட்டு இவருக்கு பின்னாடி போயிட்டாங்க. அங்கே போன உடனே பேட்டி எடுக்கிறாரு. ஜெயா டிவி ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. கேட்ட உடனே நீ யாருன்னு கேட்டாப்புல. நீ யாரு, நீ எந்த டிவி, எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு உடனே நாக்க துருத்தி வேட்டியை தூக்கிட்டு தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்கோன்னு சொன்ன வார்த்தை. தூக்கி அடிச்சிருவேன்னு சொன்ன வார்த்தை விஜயகாந்த தூக்கி அடிச்சிருச்சு. அதான் உண்மை. யாரை எதிர்க்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நீ எதிர்கட்சி தலைவர் யார், நீ அப்புறம் என்ன ஆச்சு, கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கூட நம்ம பத்திரமா வச்சுக்கிட முடியாது. எல்லாத்தையும் அக்கக்கா ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், எழுதி வைத்துக்கொள், உன் அரசியல் வாழ்வு இதோடு முடிந்ததுன்னு சொல்லி சொன்னார். எழுதி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனாப்புல. அவ்வளவுதான். எடுத்தவனே என்ன கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டிங்கிற மாதிரி கொடுத்தவனே எல்லாத்தையும் முடிங்கிட்டு போயிட்டாங்க. அரசியல் கூட இருந்தவே அத்தனை பேர் ஓடி போயிட்டான். அரசியலோட நிலைமை தெரியாமல் பேசக்கூடாது. அன்னைக்கு திமுக பக்கத்தில் இருந்துச்சு. அன்னைக்கு வரைக்கும் யார் இருந்தா? இந்த கூட்டணி வரைக்கும் நீங்கள் திமுக பக்கம் நீங்க நின்னீங்களா? என்ன நடந்தது அரசியல்? இதுதான். நீங்கள் யாரை எப்படி பேசணுங்கிறது சொல்றேன் இல்லையா? அதே உடல் மொழியோடு தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் பேசினாப்ல. கட்டிய கணவன் அவரை கூட்டு எப்படி மேடைக்கு தூக்கிட்டு வந்தாங்கன்னு எல்லாரும் தெரியும். எப்படி தூக்கிட்டு வந்த காட்சி என்ன, இவங்க கும்பிட்டு அடே அப்பா நாடகம் நல்லா நடந்தது. அருமையான நாடகம் நடந்தது அந்த இதுல. அது போக நாங்க ஒரு மக்கள் நல கூட்டணி எப்போ நாங்களும் போயிருந்தோம். அந்த காலேஜுக்கு, ஆண்டாளர் காலேஜுக்கு ராஜபாளையத்திலிருந்து நாங்கள்லாம் போயிருந்தோம். அங்க நடந்த கூத்து பார்த்தா அதோட சரி, மறுநாள்ல எல்லாமே முடிஞ்சது. அவர்களுடைய உடல் மொழி, பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் பதவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அன்னைக்கு கூட தலையில துண்டை போட்டும் கையை வச்சுக்கிட்டு தான் வெளியில வந்தோம். இவங்க என்ன நினப்புல இருக்காங்கன்னு சொல்லி. ஏதோ இந்த நாடு அவர்கள் கையில் சிக்கி இருப்பதை போலவும், அவர்கள் இந்த மக்களுக்கு பிச்சை போடுவது போலவும், 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர்களாகவும் 30 ஆண்டு கால அரசியல் சொந்தக்காரர்களாகவும் பல்வேறு தியாகங்களுக்கும் சிறைகளும் ஏவியவர்களுக்கெல்லாம் இவர்கள் நடத்திய விதத்தை பார்த்தால் அன்னைக்கு புரிஞ்சது இதுகெல்லாம் தலைவர்கள் கிடையாது, தருதலைகள்னு சொல்லி. இந்த தருதலைகள் எல்லாம் தலைவர்களாக மாறின போதுதான் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வேற மாதிரி மாறிடுச்சு. அதுதான் கடலூர்ல பொதுக்கூட்டம் நடக்கும். என்ன சம்பவம்? கடலூர்ல பொதுக்கூட்டம், முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிறார், சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட்டணி தலைவர்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் பங்களிக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருந்து, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து, லீக்ல இருந்து எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. திருமாவளவன் இப்ப பேசுறாரு. எல்லாம் அப்படியே பேசி முடிச்சு ஒவ்வொரு லைனா வந்த உடனே தேமுதிக சார்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர் விருத்தாச்சலம் தொகுதி, அந்த விருத்தாச்சலத்தின் வேட்பாளர் பிரேமலதாங்க கன்னத்துல கை வச்சுக்கிட்டு நக்கலா ஒரு சிரிப்பு. கூட்ட உடனே கை தட்டுறாங்க இல்லையா,
அந்த சிரிப்பு எதுக்கு தெரியுமா? விஜயகாந்த் திருமாவளவன் பேரை சொல்றாருங்கிறதுக்காக கிடையாது. அங்க முன்னாடி இருக்கக்கூடிய கைதட்டுறாங்கல்ல, அவங்கள பார்த்து அப்படியே நக்கல. அந்த இதை தம்ப்நெயில்ல நான் போடுறேன், பார்த்துக்கோ. எங்க ஒரு மரியாதை என்ன? ஒரு கூட்டணி கட்சி ஒரு தலைவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஓட்டு கேட்கறாங்க, இன்னாருக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. சொல்ற நேரம் நீ எந்திரிச்சு நின்று வாக்கு கேட்கறதுல உனக்கு என்ன வந்துருச்சு? என்ன குறை? என்ன ஜெயலலிதாவா? இல்ல பங்களா பாலிடிக்ஸா? இல்ல பால்கனி பாலிடிக்ஸா? பங்களா பாலிடிக்ஸும் பாலிடெக்னிக் பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியாது. நீங்க என்ன மனநிலையில் இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கு இணையங்களில் முக்கியமான எழுத்தாளர்கள்ல இருந்து, பேச்சாளர்கள்ல இருந்து, அரசியல் சிந்தனையாளர்கள் முதற்கொண்டு உங்கள்கிட்ட கேள்வி. இது என்ன நடவடிக்கை? பத்திரிகையாளர்களை பார்த்தால் நீங்கள் ரொம்ப தூசி போல நினைத்து பேசுவது, கூட்டணி கட்சிகளை பார்த்தால் நீங்க ரொம்ப தூசி மாதிரி நினைத்து பேசுவதுன்னா இது என்ன மனநிலை? ஆண்டான் அடிமை மனநிலையை போல் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் நம்ம செய்யக்கூடிய தப்பு. மக்கள் சரியாக இருந்தார்கள். நான் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், மக்கள் சரியாக இருந்தாங்க. அவங்க சரியான இடத்துல வச்சிருந்தாங்க. இந்த காணொலியை பேசுகிற போது சொன்னேன், யாரை எந்த இடத்துல வைக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல. அடிக்கிற காத்துல கோபுரத்துல உட்கார்ந்த தூசி என்ன செய்யுங்கிற மாதிரி தான் நான் ஆரம்பத்தில் அவங்ககிட்ட காணொலி பேசினேன். ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அது தூசி, அது கோபுரம், அது தூக்கி எரிஞ்சிடணுங்கிறது தெரிஞ்சு தொடர்ச்சி எரிஞ்சாங்க. எங்கிட்டு இருந்து எப்படி வந்தது? இதை எப்படி 10 சீட்டை கொடுத்தாங்க? எப்படி தேர்தலில் நிக்குதுங்க? ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிறது. இந்த ஆள் போய் ராஜ்யசபா டெல்லியில போய் ஒழுங்கா பேசக்கூட தெரியல, வாசிக்கக்கூடிய எழுதுனதை வாசிக்க தெரியல. பாவமா இருக்கு. நான் காணொலி போட்டிருக்கேன். எனக்கு சுய வெறுப்பெல்லாம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டிலிருந்து எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இவர்கள் எந்த பக்கம் நின்றார்கள்? அதான் விவசாயிகள் பிரச்சனையிலிருந்து, மொழி பிரச்சனையிலிருந்து, தமிழ்நாட்டின் அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து, கல்வி நிதி சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து எந்த பக்கத்திற்கும் யாரோடும் உடன் வராத ஒருத்தர் எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதே திமுக கவர்மெண்ட் கொண்டு வந்த பல திட்டங்களுக்கெல்லாம் எதிர்த்து அறிக்கை கொடுத்தவங்க. ஒன்றுமே இல்லைங்க. விஜயகாந்த் மரணம் நடந்துருச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் 10 தடவை போறாருங்க. போறாரு, வாராரு, எடுத்து போடு வைக்க அடக்கம் செய்யற வரைக்கும் மாற்றி எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. கூட்டம் பார்க்க கூட்டம் அலையலையா இதுகளில் போனாங்க, வச்சாங்க, எல்லாமே ரைட்டு, ஓகே. போன நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஓட்டு வாங்க? எங்க 0.46 கூட கிடையாது. 1000த்துல 1,00,000 பேர்ல 46 பேருங்க கணக்கு. அப்படி வச்சுக்கோங்க. இவ்வளவுதாங்க மொத்தமே. எல்லா கட்சிகளையும் எல்லா தலைவர்களையும் அவமதித்து விட்டு இவர்களுக்கு தூக்கி வைத்த பின்னணி இப்ப சொல்றேங்க. இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. திருமாவளவன் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியலின் திசை போக்கு மாறப்போகிறது, ஆகையினால் நான் சட்டமன்றத்துக்கு நிற்கிறேன். அது காரணம் வேற யாரும் கிடையாது, இந்த அம்மா தான். அதுக்கு இப்போ ஒரு தொலைக்காட்சியில, பிரபல்யமான ஒரு தொலைக்காட்சியில கேட்குறாங்க, நீங்க திருமாவளவன் அவர்கள் ஏன் நீங்க மதிக்கவே இல்லையாமே? உங்க பேரை சொல்லும்போது எழுந்து நின்று வாக்கு கேட்காத நீங்கள் முதலமைச்சர் சொல்லும்போது மட்டும் எழுந்து வாக்கு கேட்டீங்கன்னா அப்ப இவருக்கு நிற்கக்கூடாது, அவருக்கு நிற்கக்கூடாது அப்படின்னு பொருள்படுதா? என்னதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதுக்கு இது பதில் இல்லையே அப்படிங்கிற துணியில பேசுறாங்க. நீங்க நியாயம் சொல்லலாம், ஆனால் தர்மம்? நீங்க என்ன சொல்றீங்க? வெளிச்சம் டிவியை திருமாவளவன் அவர்கள் துவக்கி வைக்க கேப்டனைத்தான் அழைத்தார்கள். அவர் சொல்ற பதில், கேப்டனை மட்டும் இல்ல, மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் அந்த நிகழ்வில் இருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 தலைவர்களும் அந்த இடத்தில் இருந்தார். மக்கள் நல கூட்டணி முடிந்ததற்கு பிறகு அந்த தொலைக்காட்சி அந்த இதில் அந்த சீசன்ல அவங்க துவக்கி வச்சாங்க. அப்போ கூட்டணி கட்சியின் தலைவர் என்கின்ற முறையில் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க, திருமாவளவன் கொடுத்தார். சரி, அந்த நன்றி இருக்கு அவங்களுக்கு. அந்த நன்றியை நினைச்சிருந்தா நீங்க எழுந்து நின்று வாக்கு கேட்டிருக்கணும்ல. அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க, என்ன தெரியுமா? எங்க விருத்தாச்சலம் தொகுதிக்கு அவர் ஓட்டு கேட்கறதுக்கு வாராரு, எங்களுக்குள் நல்லிணக்கம் இருக்கிறது. நீங்க தேர்தல் காலத்துல எல்லாத்துலயும் நீங்க தனிப்பட்ட முறையில எப்படி இருக்கீங்கன்னு பிரச்சனை கிடையாது, பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் என்ன மாதிரி காட்சி அளிக்கிறீங்கன்னு தான் சொல்றேன்.
உங்களுடைய தோற்றம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கை எதுவும் சரியில்லை என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நம்ம பேசுறோம். இல்லைன்னா உங்களை எங்க நாங்க பேச போறோம்? பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன தேவை வந்துருச்சு எங்களுக்கு? அதைத்தான் நம்ம பேசக்கூடிய வாய்ப்பை நீங்க தான் உருவாக்குறீங்க. உங்க தொகுதிக்கு அவர் வாராரு இல்லையா, நீங்க அப்ப என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு ஒண்ணு நம்ம கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? ரெண்டே கேள்விதான். கடலூர்ல அவர் பேசுறாரு, நீங்க எந்திக்கல, அதான் பேச்சு. ஆனா முதலமைச்சர் பேசுறாரு மட்டும் தெரியுது இல்ல. அப்ப மற்ற தலைவர்கள் பேசும்போதெல்லாம் எல்லா வேட்பாளர்களும் எந்திரிச்சு வணக்கம் சொல்லி மக்களிடம் தலைகுனிந்து வாக்கு கேட்கிறாங்கல்ல. அப்போ ஆணவமா உட்கார்ந்துக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு நக்கல் சிரிப்பை கேட்டுட்டு, அதனாலதான் உங்களை மக்கள் வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தார்கள். ஆனால் அரசியல்ல எங்களுக்கே புரியல, என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். வேற எதையும் நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்லை. விருத்தாச்சலம் மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம் தோழர்.